தேவனா இருக்கிறார். சில ஜெபங்களுக்கு நம்ம இருதயத்தில் நினைக்கும் போதே பதில் வரும். சில ஜெபங்கள் வாயில் சொல்லும் போதே பதில் வரும். சில ஜெபங்கள் சில நாட்கள் இருக்கிறது, சில வருடங்கள் ஆகலாம். சீக்கிரத்தில் என்று சொல்லும் போது தேவனுடைய சமூகத்திலே ஒரு நிமிஷம் என்பது ஒரு காலமாகவும் ஒரு ஆண்டு என்பது ஒரு நிமிஷமாகவும் இருக்கிறது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே உங்களுடைய ஜெபங்களுக்கு ஏற்ற தன்மைக்கு தகுந்தான காலத்துக்கு தகுந்த பதிலை கர்த்தர் நிச்சயமாய் தருவார். ஒருவேளை சில பிரச்சனைகள் நம் குடும்பத்தில் இருக்கும்போது சில காலம் கண்ணீர் வெடித்து ஜெபிக்கக்கூடிய ஒரு நாட்கள் கூட இருக்கலாம். அதற்கு அநேக பதில் வராமல் கூட இருக்கலாம். உங்களை ஆறுதலுக்காக இதை நினைத்து பாருங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம் ஜெபங்கள் தூப கலசத்திலே ஊற்றப்பட்டு பரலோகத்திற்கு தூதர்களால் எடுத்து செல்லப்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம் அல்லவா? அப்பொழுது நாம் ஜெபிக்கும் போது அனுதினமும் அந்த தூபம் போல இருக்கிற நம்முடைய ஜெபங்கள் தூப கலசம் நிரம்பி வழியும் போது நிச்சயமாய் நமக்கு பதில் தரும். அந்த காலங்கள் வரைக்கும் நாம் பொறுத்திருக்க வேண்டும். இரண்டாவதாக, தேவன் கண்ணீரோடு சில பிரச்சனைகளுக்காக நம்ம ஜெபிக்கிறோம் இல்லையா? உன் கண்ணீரை துருத்தியில் வைத்திருக்கிறேன் என்று தேவன் சொல்லுகிறார் அல்லவா? அப்ப அந்த துருத்தி நிரம்பி வழியும் வரைக்கும் நம் கண்ணீர் ஜெபம் தேவைப்படுகிறதா இருக்கிறது. இதை நினைத்து கொண்டு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் ஜெபத்திலே சோர்ந்து போகாமல் தொடர்ந்து தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் முறையிடுங்கள். அதை கேட்டு நிச்சயமாய் தேவன் உங்களுக்கு பதில் செய்வார்.